76வது காரிகை. யதா ந லபதே ஹேதூன் உத்தமாதம மத்யமான் ததா ந ஜாயதே சித்தம் ஹேத்வபாவே பலம் குதஹ. எழுபத்தி ஐந்தாவது காரிகையில் நிர்நிமித்தக ந ஜாயதே என்று சொல்லப்பட்டது. துவைத அபாவம் புத்வா, இருமையினுடைய இல்லாமையை அறிந்தவன் நிர்நிமித்தமாக இருந்து கொண்டு பிறப்பதில்லை என்று சொல்லப்பட்டது. நிர்நிமித்தம் என்றால் அவனுடைய பிறப்புக்கு நிமித்தம் இல்லை, காரணம் இல்லை என்று கூறப்பட்டது. அது 76வது காரிகையில் விளக்கப்படுகின்றது. சம்சாரத்துக்கு பொய்யான காரணத்தை பார்த்த காரணத்தினால் பொய்யான காரியமும் அதாவது சம்சாரமும் தோன்றியுள்ளது. காரணத்தை பார்க்காதவன், காரணத்தை இல்லை என்று உணர்ந்தவன் காரியத்தையும் பார்ப்பதில்லை என்ற கருத்து இங்கு பேசப்படுகின்றது. நாம் காரணம் என்ற இடத்தில் பல தத்துவங்களை பார்க்கலாம். முதலில் நம்முடைய அனைத்து துயரத்திற்கும் காரணம் என்ன என்றால் ஷரீரம் என்றுதான் கூற வேண்டும். இந்த ஷரீரம் இருக்கின்ற காரணத்தினால்தான் ஷரீரத்தினுடைய அடிப்படையில் நமக்கு சுகதுக்கங்கள் வருகின்றது. இனி அடுத்ததாக ஷரீரத்திற்கு என்ன காரணம் என்று பார்த்தால் பாப புண்ணியத்தை நாம் கூறுவோம். இப்படிப்பட்ட ஷரீரம் வருவதற்கு அப்படிப்பட்ட பாப புண்ணியங்கள் காரணம் ஆகின்றது. இனி பாப புண்ணியம் வருவதற்கு என்ன காரணம்? ஒரு ஜீவன் ஏன் பாப புண்ணியத்தை சம்பாதிக்கின்றான் என்றால் இங்கு கௌடபாதர் அபினிவேஷக என்று கூறியிருக்கின்றார். அபினிவேஷக என்றால் தீவிரமான இச்சை. தீவிரமான இச்சையினால்தான் ஒருவன் பாப புண்ணியத்தில் ஈடுபடுகின்றான். மனதில் இருக்கின்ற ஆசைகள் எல்லாமே செயலாக வடிவெடுப்பதில்லை. எவ்வளவோ ஆசைகள் நம் மனதில் இருந்தது, அது நல்லதாகட்டும் அல்லது தீயதாகட்டும், ஆனால் செயலுக்கு வர வேண்டும் அளவு ஆசை முதிர்ந்தால் அதை அபினிவேஷம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அபினிவேஷத்தினால்தான் நமக்கு என்ன வருகின்றது? செயல் வருகின்றது. அதுதான் பாப புண்ணியம். இனி அடுத்த கேள்வி, அபினிவேஷம்தான் ஏன் வந்தது என்றால் நாம் இரண்டை சொல்லலாம். ஒன்று அபிமானம், அல்லது அபிமானம்தான் ஏன் வந்தது என்றால் அஞ்ஞானம். ஆகவே இறுதியான காரணம் அஞ்ஞானம். அஞ்ஞானத்திலிருந்து படிப்படியாக வந்துள்ளது. அதனால் என்ன? இந்த காரணம் இருப்பதனால் இந்த காரியம் இருக்கின்றது என்று பார்த்து கொண்டிருக்கின்றோம். எப்பொழுது காரணங்களை நாம் பார்க்கவில்லையோ அப்பொழுது காரியங்களையும் நாம் பார்ப்பதில்லை. அது இங்கு கூறப்படுகின்றது. இப்பொழுது காரிகைக்குள் சென்றால், யதா எப்பொழுது, ந லபதே பார்ப்பதில்லையோ, இங்கு லபதே என்றால் பார்ப்பதில்லையோ என்று பொருள். ந லபதே, பொதுவாக லபதே என்றால் அடைதல், இங்கு ந லபதே என்றால் பார்க்கவில்லையோ. எவைகளை? ஹேதூன் காரணங்களை. காரணங்களை ஒருவன் எப்பொழுது பார்ப்பதில்லையோ. இங்கு கௌடபாதர் ஏன் ஹேதூன் என்று பன்மையில் சொல்லி இருக்கின்றார் என்றால், நாம் இப்பொழுது சில காரணங்களை பார்த்தோம்.
ஷரீரம் அதுவும் காரணம், பாப புண்ணியங்களும் காரணம், பிறகு அபினிவேஷமும் காரணம், அபிமானமும் காரணம், அஞ்ஞானம் மூல காரணம். இவ்விதம் காரணங்கள் படிப்படியாக ஒரு சீரியஸாக இருக்கின்றது. விதவிதமான படிகளில் காரணங்கள் உள்ளதனால் கௌடபாதர் ஹேதூன் காரணங்களை எப்பொழுது ஒருவன் பார்க்கவில்லையோ. பிறகு இங்கு ஒரு விதமான காரணங்களை கௌடபாதர் குறிப்பிடுகின்றார். அந்த காரணத்தை இங்கு விளக்குகின்றார். உத்தம அதம மத்தியமான், இவைகள் காரணத்திற்கு அடைமொழியாக வந்துள்ளது. உத்தம என்ற சொல் புண்ணியத்தை குறிக்கின்றது. உத்தம என்றால் புண்ணியம், அதம என்றால் பாபம், மத்தியம என்றால் பாப புண்ணியத்தின் சேர்க்கை. உத்தம புண்ணிய, அதம பாப. அதம என்றால் கீழானது என்று பொருள், உத்தம என்றால் மேலானது என்று பொருள், மத்தியம என்றால் இடைநிலையில் இருப்பது. இப்போ உத்தம அதம மத்தியமான் என்றால் பாப புண்ணிய, பாப புண்ணியங்களினுடைய சேர்க்கை. இவைகளை ஒருவன் எப்பொழுது பார்க்கவில்லையோ. இது மட்டுமல்ல, நாம் கூறிய அனைத்து காரணங்களையும் நம்ம எப்பொழுது காரணத்தை பார்க்கிறோமோ அப்பொழுது காரியத்தை பற்றி பேசிகிட்டு இருப்போம். காரணத்தையே தியாகம் செய்து விட்டால் காரியத்தை நம்மால் பேச முடியாது. ரெண்டு இருக்கு. ஒரு காரியத்தை நம்ம அனுபவிக்க கூடாது என்றால் இரண்டு விதத்தில் நாம் அதை பார்க்கலாம். ஒன்று, காரணத்தை வச்சுட்டு காரியத்தை மட்டும் வெளிப்படுத்தாமல் செய்வது. காரணம் உள்ளே இருக்கும், அதை காரியம் வெளிப்படுறதுக்கு வழி இல்லாமல் காரணத்தை அடக்கி வைத்தல். இரண்டாவது, காரணத்தையே நீக்குதல். இப்போ தலைவலி என்பது காரியம். காரியம்னு என்ன, அனுபவிச்சிட்ருக்கோம். இந்த தலைவலிங்கிற காரியத்தை அனுபவிக்க கூடாதுன்னு சொன்னால் தலைவலியை நீக்கிறதுக்கு பெயின் கில்லிங் டேப்லெட்ஸ் எல்லாம் இருக்குது. அதை சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வலி இருக்கிறது தெரியாது. அப்போ என்ன ஆச்சுன்னா காரியத்தை நாம் அனுபவிக்கவில்லை. எவ்வளவு மணி நேரம் அந்த டேப்லெட்லேயே போட்டிருப்பாங்க, இந்த டேப்லெட்டு 6 மணி நேரம் வேலை செய்யும். இப்போ 6வது மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆகும், மீண்டும் வரும். இதை பாலியேட்டிவ் என்று சொல்வார்கள். ஒரு டிசீஸை மேலோட்டமான இருக்கிற எஃபெக்டை மட்டும் நீக்கிறது. பிறகு என்னன்னா இந்த தலைவலிக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். பல்லில் ஏதோ அல்லது வேறு ஏதாவது இடத்துல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதனுடைய எஃபெக்ட் தலைவலின்னு தெரிஞ்சு அந்த காரணத்தையும் நீக்கிவிட்டால் என்ன, காரியத்தை நாம் பார்க்க மாட்டோம். இங்கு கௌடபாதர் சம்சாரம் என்ற காரியத்தை பார்க்காமல் இருக்க வேண்டும் என்றால் என்ன பார்க்க வேண்டாங்கிறார், காரணத்தை பார்க்க வேண்டாம், காரணத்தை நீக்க வேண்டும் என்று சொல்கின்றார். அதை க்யூரேட்டிவ் என்று சொல்வார்கள். காரண லெவலில் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணோம்னா க்யூரேட்டிவ், காரணத்தை வச்சுட்டு காரணத்தை வெளிப்படுத்தாமல் காரிய லெவலில் மட்டும் நம்ம க்யூர் பண்ணோம்னா பாலியேட்டிவ் என்று கூறப்படும். இங்கு க்யூரேட்டிவில் சொல்கிற மற்ற இடமெல்லாம் என்னென்னா கர்மகாண்டமே பாலியேட்டிவ் தான். கர்மகாண்டம் என்ன பண்ணுது, எத்தனையோ ஆசைகள்லாம் நம்ம மனசில் இருக்குது, சரி அனுபவிச்சுக்கோ, தர்மத்தின் மூலமாக அனுபவிச்சுக்கோன்னு சொல்லுது. முழு கர்மகாண்டமே பெயின் கில்லிங்கை போல வேதாந்தம்ங்கிறது தான் அடித்தளமாக நம்மை நீக்குகின்றது. அதைத்தான் இங்கே கௌடபாதர் பேசுகின்றார். ஹேதுவை எப்பொழுது ஒருவன் பார்க்கவில்லையோ அறிவினால் அப்பொழுது என்ன கிடைக்கின்றதாம், ததா. இரண்டாவது வரியில் அப்பொழுது ந ஜாயதே சித்தம். இங்கு சித்தம்னா சைத்தன்யம், ந ஜாயதே சைத்தன்யம் அப்பொழுது அஜாதியாக இருக்கின்றது, பிறப்பதில்லை. இங்கு சித்தம்னா அகம்னு அர்த்தம். அப்பொழுது நான் பிறப்பற்றவனாக முக்தனாக இருக்கின்றேன். ஆகவே இங்கு எப்படிப்பட்ட உபதேசத்தை அல்லது உபாயத்தை கௌடபாதர் கொடுக்கின்றார்,
சம்சாரத்தை பார்க்கக்கூடாதுன்னா நீ சம்சாரத்துக்கு ஏதோ ஒரு காரணத்தை பார்த்துட்ருக்க. நீ எப்பொழுது காரணத்தை பார்க்கவில்லையோ அப்பொழுது காரியத்தையும் பார்க்க மாட்டாய். பிறப்பில்லாத ஆத்மாவை நீ அறிவாய். ந ஜாயதே சித்தம். பிறகு இந்த லா, இந்த கொள்கையை கடைசி பகுதியில் சொல்கின்றார். ஹேது அபாவே பலம் குதக. ஹேது அபாவே சதி. காரணம் இல்லாத பொழுது பலம், காரியம், பலம்னா இந்த இடத்துல காரியம், குதகனா எப்படி இருக்கும். குதகங்கிறது இங்கே ஆக்ஷேபம் என்றார். எப்படி இருக்கும், இருக்காது என்று பொருள். குதகன எப்படி இருக்கும். இது அவர் நம்ம கிட்ட கேள்வி கேட்குறாருன்னு பொருள் அல்ல. எப்படி இருக்கும்னா எப்படி இல்லை, இருக்காது என்று பொருள். இப்போ ஹேது அபாவே, காரணம் இல்லாத பொழுது பலம் எப்படி தோன்றும், பலம் எப்படி இருக்கும். இதனுடைய பொருள், ஒருவன் காரணத்தை பார்க்கவில்லை என்றால் அவன் காரியத்தையும் பார்க்க மாட்டான். இப்போ நம்ம அனுபவிக்கின்ற சம்சாரம் என்பது காரியம். அதற்கு விதவிதமான காரணங்கள். எந்த காரணங்களையும் ஒருவன் பார்க்கவில்லை என்றால் அது ஒரு சக்தி. காரணத்தை பார்க்காம இருன்னு சொல்கிறது வேற, நம்ம புத்தி பார்க்காம இருக்கிறது வேற. அது எப்படி இருக்க முடியும்னா, அஜாதி தத்துவத்தை உணரும் பொழுது எதுவுமே நமக்கு காரணமாக தெரியாது. காரணமே நமக்கு தெரியலைன்னா எப்படி காரியம் தெரியும். ஒருவனுக்கு மாயையே இல்லைன்னு சொன்னால் அவனுக்கு மாயையினுடைய காரியமான மோகமோ ஆவரணமோ எப்படி இருக்க முடியும். ஒருவன் சொல்கிறான் எனக்கு பாவ புண்ணியம்ங்கிறதெல்லாம் இல்லையே, நான் ஆத்மஸ்வரூபமாச்சேன்னா பிறகு அவனுக்கு எப்படி சரீர அபிமானம் இருக்க முடியும். ஒருவனுக்கு அஞ்ஞானமே இல்லை என்றால் எப்படி அத்தியாசம் இருக்க முடியும். இப்போ அஞ்ஞானத்தையே பார்க்காதவன் அத்தியாசத்தை பார்க்க மாட்டான். அத்தியாசம்னு என்ன, சரீரம் நான்கிற புத்தி அவனுக்கு இருக்காது. அந்த கருத்தை இங்கு கூறினார். நிர்நிமித்தக என்பதுதான் இங்கு விளக்கப்பட்டது. இனி அடுத்த காரிகை. அநிமித்தஸ்ய சித்தஸ்ய யானுத்பத்தி சமாத்வயாம் அஜாதஸ்யைவ சர்வஸ்ய சித்தத்ருஷ்யம் ஹி தத்யதஹ. மீண்டும் இந்த காரிகையில் காரண அபாவம் விளக்கப்படுகின்றது. ஹேது அபாவக, ஹேத்வபாவே பலம் குதக என்று கேட்டார். அந்த ஹேத்து அபாவக இங்கு விளக்கப்படுகின்றது. எப்படி விளக்கப்படுகிறது என்றால், பிரம்மனிடத்தில் அல்லது ஆத்மாவினிடம் ஹேது இல்லாத தன்மை சொரூபமா அல்லது ஆகந்துகமா என்பது கேள்வி. ஆகந்துகம் என்றால் வந்து போவது. சில நேரம் இருக்கும், சில நேரம் இல்லாமல் இருக்கும். அதுக்கு பேர் ஆகந்துகம். ஆகந்துகம் என்றால் வரும் போகும். தலைவலி என்னன்னா ஆகந்துகம். தலை என்னன்னா அது இருக்குது, தலை நம்மகிட்டயே இருக்குது, அது ஆகந்துகம் அல்ல. சில நேரம் எனக்கு தலை இருக்கும், சில நேரம் இருக்காதுன்னு சொல்ல மாட்டோம். ஆனால் தலைவலி ஆகந்துகம். சில பேர்த்துக்கு அதுவே சுரூபமாயிடுதுன்னு என்ன ஆகும்னா அப்படி ஆவதில்லை. அவ்விதம் ஆகந்துக்கம்னா நம்மிடம் இருக்குது, நம்மிடம் இருக்குங்கிறதுனால அதுவே நம்முடைய சொரூபம்னு அர்த்தம் இல்லை. சில சமயம் இல்லாமையே இருக்கும். அப்படி இந்த ஹேது அபாவம், சம்சாரத்திற்கான ஹேதுவையே நான் பார்க்கக்கூடாது. எங்கு? என்னிடத்தில் அல்லது பிரம்மனிடத்தில்னு சொன்னால், சம்சாரத்திற்கு ஹேதுவாக இருப்பதினுடைய இல்லாமை அது என்னிடத்தில் எப்பொழுதுமே இருக்கா அல்லது அது வந்து போகின்றதா? சிருஷ்டி காலத்தில் எனக்கு சம்சாரத்துக்கான ஹேது இருக்குது,
பிரளய காலத்தில் சம்சாரத்துக்கான ஹேது போயிடுது. இப்படி சம்சாரத்தை கொடுக்கும் ஹேது என்னிடத்தில் இல்லைன்னு நான் பார்க்கிறனே, அது எப்பொழுதுமேவா, அது முழுமையானதா அல்லது தற்காலிகமாகத்தான் போயிருக்கா என்பது கேள்வி. இப்போ இதுக்கு இப்போ உதாரணம் சொல்லணும்னா, சில வைரஸ் எல்லாம் நம்ம உடம்பில் நம்மைய தாக்கும். அப்பொழுது என்ன ஆகும், உடம்பு நோய்வாய்ப்படும். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், மருந்தை சாப்பிட்டு அந்த வைரஸை எல்லாம் கொன்னுறோம். இப்பொழுது நம்ம உடம்பில் என்ன இல்லை, நோயை கொடுக்கின்ற கிருமிகள் இல்லை. ஒரு முறை ஒரு கோர்ஸ் ஆன்டிபயாட்டிக் சாப்பிட்டு கொன்னுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வரவே வராதான்னா சொல்ல முடியாது. உடனடியாக வரலாம், அல்லது 6 மாதத்துக்கு அப்புறம் மீண்டும் வரலாம். அப்போ வைரஸ் நம்ம உடம்புக்குள்ளே வர்றது அதுதானே ஹேது, நோய்க்கு ஹேது. அது ஆகந்துகமாக இருக்கிறது. இப்போ உடம்பில் நோய் இல்லை, பிறகு வரலாம். இப்போ நான் அதை பார்க்கல, பிறகு வரலாம். அப்படி சம்சாரத்திற்கான ஹேதுவை முன்ன நான் பார்த்துட்டு இருந்தேன், இப்போ ஞானம் வந்த உடனே பார்க்கல. முன்ன நான் எப்படி பார்த்துட்டு இருந்தேனோ அதுபோல் மறுபடியும் வரலாமா என்றால், இங்கு பதில் சொல்கிறார், நீ பார்க்காத வரைக்கும் அது இருந்துகிட்டே இருக்கு. நீ இல்லைன்னு பார்த்துட்டா அது என்னைக்குமே இல்லைதான் அப்படின்னு சொல்கிறார். ஒரு முறை சம்சாரத்திற்கான ஹேது இல்லைன்னு நான் பார்த்துட்டேன்னு சொன்னால் பிறகு அது திரும்பி வராது. அது சொரூபம் என்று சொல்கின்றார். சொரூபம்னா என்ன, ஆத்மாவிடம் சம்சாரத்திற்கான ஹேது இல்லாமை நித்தியம், அது என்றும் உள்ளது, அப்சல்யூட் அப்படின்னு சொல்கிறார். அப்படி இருந்தால் தான் முக்திங்கிறதே நடக்கும். ஒரு கால் வந்து போகும்னு வச்சுக்குவோமே, மாண்டூக்கியோபனிஷத் படிக்கும்போது முக்தனாக இருப்போம், அடுத்த உபனிஷத் ஆரம்பிக்கும் போது பத்தன் ஆயிடுவோம். காரணம் என்ன, இந்த உபனிஷத்தில் கொஞ்சம் ஓவர் எஃபெக்ட், சில ஆன்டிபயோட்டிக்ஸ் ஓவர் எஃபெக்ட் கொடுத்து காப்பாற்றிடும், அடுத்தது காப்பாற்றாது. அப்படி அடுத்த உபனிஷத் நம்ம காப்பாற்றாமல் போயிடும். அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம என்னைக்கு இல்லைங்கிறத பார்த்துட்டோமோ அப்போ கௌடபாதர் சொல்கிறார், அது சொரூபமாகி விடுகிறது. சொரூபமாகி விடுகிறதுனா என்ன, அது அப்சல்யூட், அது முழுமை, மீண்டும் வராது என்று நாம் புரிந்து கொள்கின்றோம். இல்லை அப்படின்னா வாழ்க்கையில் எதை அடைஞ்சாலும் நமக்கு பயம் வந்துடும். அது நமக்கு நம்மை விட்டு போயிடுமா, முதல்ல அதை அடையணும், பணத்தை அடையணும், புகழை அடையணும், பதவியை அடையணும்னு பயம், வருத்தம், ஒரு எதிர்பார்ப்பு. அடைஞ்சிட்டால் நிம்மதியாக இருப்போமான்னா, வாழ்க்கையில் எதை அடைஞ்சாலும் அது எப்போ வேணாலும் நம்மை விட்டு போயிடலாம். பிறகு மோட்சத்தை அடைஞ்சிட்டனே, மனநிறைவை அடைஞ்சிட்டனே, அதுவும் போயிருமான்னா அந்த பயம் இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறார். காரணம் என்ன, ஒரு முறை நான் இல்லாமையை பார்த்துட்டேன் அப்படின்னா மீண்டும் அது வராது. கயிற்றின் மீது பாம்பினுடைய இல்லாமையை புரிந்து விட்டால் பிறகு என்னதான் முயற்சி பண்ணாலும் அங்கே பாம்பை பார்க்க முடியுமான்னா பார்க்க முடியாது. வேறு ஒரு உதாரணம் நீங்கள் டெஸ்ட்டு பண்ணணும்னா அதுக்கெல்லாம் டெஸ்ட்டு பண்ணுறதுக்கு டைம் வேணும். டெரஸில் உட்காரணும், நட்சத்திரத்தை பார்க்கணும், மேகங்களை பார்க்கணும். நம்ம கண்ணுக்கு நட்சத்திரங்கள் நகர்ந்து போகிற மாதிரி தெரியும். பிறகு நல்லா உன்னிப்பாக கவனித்து நீங்கள் நட்சத்திரத்தை நிறுத்தி மேகத்தை மட்டும் போகிற மாதிரி பார்த்துட்டீங்கன்னு வைங்க, மீண்டும் அந்த கவனம் இருக்கிற வரைக்கும் நட்சத்திரத்தை நகர்த்தவே முடியாது, மேகம்தான் நகர்ந்துட்டுருக்கோம். அந்த கவனம் போயிடுதுன்னு வச்சுக்குவோமே, மாறிடும். அதே போல தான் நம்ம வாழ்க்கையும். இந்த கவனம் இருக்கிற வரைக்கும் உண்மை தெரிஞ்சிட்டே இருக்கும், கவனம் குறைஞ்சதுன்னா அப்படியே மாறிடும். இங்கே என்ன சொல்கிறார், அந்த கவனத்தில் நிலை பெற்றவனுக்கு மாற்றம் இல்லை, மீண்டும் திரும்பி வராது. எந்த விஷன் உனக்கு இருந்ததோ அந்த விஷன் மீண்டும் திரும்பாது. அதுதான் இந்த காரிகையினுடைய சாரம். அதாவது ஹேது அபாவக பாரமார்த்திகம், ஆத்மாவிடத்தில் ஹேது அபாவம் என்பது அப்சல்யூட், முழுமையானது என்று சொல்கின்றார். காரிகைக்குள் சென்றால், அநிமித்தஸ்ய சித்தஸ்ய, சித்தஸ்ய என்றால் சைத்தன்யத்திற்கு,
இங்கு சித்தம்னா சைத்தன்யம். அநிமித்தஸ்ய என்றால் காரணமற்ற தன்மையுடைய சைத்தன்யத்திற்கு. அநிமித்தம், நிமித்தம்னா காரணம், அநிமித்தம் என்றால் காரணமற்ற தன்மையுடைய சைத்தன்யத்திற்கு. அதாவது சைத்தன்யத்திற்கு எதற்கு காரணம்? சம்சாரம் அல்லது பிறப்பு, எந்த காரணமும் அதனிடத்துல கிடையாது. அஜாதியான சைத்தன்யத்திற்கு யா எந்த ஒரு அனுப்பத்திகி, அனுப்பத்தி என்றால் தோன்றாத நிலை, உற்பத்தி இல்லாத தன்மை. உற்பத்தினா நமக்கு தெரியும் தோன்றுதல், அனுற்பத்தி என்றால் உற்பத்தி இல்லாத தன்மை. அஜாதி அனுற்பத்திகி தோன்றாத தன்மை, தானும் எதனிடமிருந்து தோன்றாத தன்மை, தன்னிடமிருந்தும் எதையும் தோற்றி வைக்காத தன்மை. இப்போ அனுற்பத்தினா ரெண்டு அனுற்பத்தி, ஒன்று எதனிடமிருந்தும் தான் தோன்றாத, தன்னிடமிருந்தும் எதுவும் உண்மையாக தோன்றாத தன்மை. சமா அதாவது ஹேது அபாவகன்னு அர்த்தம். ஹேது இல்லாத சைத்தன்யத்திடம் இருக்கின்ற ஹேது இல்லாமை, அதுதான் பொருள். அநிமித்தஸ்ய சித்தஸ்யனா நிமித்தமில்லாத சித்தத்திடம் இருக்கின்ற நிமித்தமில்லாத தன்மை. சமா, சமா என்றால் எட்டர்னல், என்றும் உள்ளது. ந ஆகந்துகா அப்படின்னு அர்த்தம். ந ஆகந்துகம் வந்து செல்வதல்ல. சமா அப்படின்னா எப்பொழுதும் இருப்பது, அப்படியே இருப்பதுன்னு அர்த்தம். சமம்னு என்ன? சமம் அப்படியே இருக்கு, சமமா இருக்கு, அவ்விதமே இருக்கிறது என்று சொல்வோம் அல்லவா, அதுதான் சமா, அவ்விதமே இருக்கிறது. பிறகு அத்வயா. அத்வயா என்றால் அப்சல்யூட், பாரமார்த்திகம். அத்வயம் என்றால் இங்கு பாரமார்த்திகம். எதையாவது நம்ம ரிலேட்டிவ் அல்ல, அது முழுமைதான் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம வழக்கத்திலேயே என்ன சொல்லுவோம், அது ரெண்டாவது கருத்து அதுக்கு கிடையாது, நோ செகண்ட் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது சிந்தனையே அதுக்கு கிடையாது, அப்படித்தான் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இங்கு அத்வயா. அத்வயானா அது அப்படியே தான், முழுமையானது. நம்ம அனுபவத்தில் சொல்கிற வார்த்தை. இதுக்கு ரெண்டாவது சிந்தனை கிடையாது, நான் இப்படித்தான் செய்வேன், அதுக்கு ரெண்டாவது ஆப்ஷன் கிடையாது. அத்வயா. சமா, சமான என்றும் உள்ளது, அத்வயான அப்சல்யூட், முழுமையானது. இப்போ முதல் வரியில் என்ன சொல்கிறார்? எந்த ஒரு ஹேது அபாவம், ஹேது அபாவம்னா எனக்கு சம்சாரத்திற்கோ பிறப்புக்கோ ஒரு காரணமும் இல்லை என்கின்ற ஒரு தன்மையை பார்த்து விட்டால் பிறகு அந்த சம்சாரம் இல்லைன்னு சொன்னார். அந்த தன்மை, இல்லாத தன்மை, அது என்றுமே இல்லைதான். ஒரு காலத்திலேயோ உள்ள அவஸ்தையிலேயோ ஒரு இடத்திலேயோ அப்படி கிடையாது, எல்லா சமயத்திலும் சமா அத்வயா. பிறகு இரண்டாவது வரியில் அஜாதஸ்ய ஏவ சர்வஸ்ய. அஜாதஸ்ய பிறக்காமல் இருக்கின்ற, அஜாதஸ்ய ஏவ பிறக்காமல் இருக்கின்ற தத்துவம், சர்வஸ்ய அதுவே அனைத்துமாகவும் தோன்றிக் கொண்டிருக்கின்றது. இப்போ சர்வஸ்யன சர்வமாகவும் தெரிந்து கொண்டிருக்கின்ற, அதே சமயத்தில் பிறக்காமலும் இருக்கின்ற ஒன்று இருக்கின்றதல்லவா, அதன் மீது ஏற்றி வைக்கப்பட்டதுதான் இவைகள் அனைத்தும் என்று சொல்கின்றார். சித்த திருஷ்யம் ஹி தது. தது என்றால் அந்த, அந்த வார்த்தையை எடுத்து சித்த திருஷ்யத்தோடு சேர்த்த வேண்டும். தது சித்த திருஷ்யம், சித்தத்தினால் பார்க்கப்படுவது, ஏற்றி வைக்கப்படுவது. சைத்தன்யே அத்தியஸ்தம் சித்த திருஷ்யம், சைத்தன்யத்தின் மீது ஏற்றி வைக்கப்பட்ட இவைகள் அனைத்தும் யதக யாது காரணத்தினால், யாது காரணத்தினால், கடைசியில் இருக்கு யதக, யாது காரணத்தினால் இந்த சைத்தன்யத்தின் மீது ஏற்றி வைக்கப்பட்ட இவைகள் அனைத்தும் நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்?
சைத்தன்யமாகவே இருக்கின்றது. அஜாதஸ்ய ஏவ, அஜாத சொரூபத்தையே சார்ந்தது. இப்போ இந்த வாக்கியம் எப்படி வர வேண்டும்? இந்த சித்த திருஷ்யங்களெல்லாம் எதுவாக இருக்கின்றது? சித்தமாக இருக்கின்றது. எப்படிப்பட்ட சித்தம்? அனைத்துமாகவும் பிறக்காத சித்தமாகவே இருக்கின்றது. இப்போ அஜாதஸ்ய சர்வஸ்ய ஏவ. இப்போ இது எந்த மாதிரி அமைச்சிருக்கார் என்றால், இங்கு இருக்கின்ற விதவிதமான டேபிள், சேர் முதலியவைகள் அனைத்தும் மரத்தினுடையது தான். அனைத்துமாக இருக்கின்ற மரத்தினுடையது தான் இவைகளெல்லாம் என்றால், டேபிள் சேர்னு விதவிதமான நாம ரூபங்கள் எல்லாம் ஏற்றி வச்சிருக்கிறமே, அதெல்லாம் அனைத்துமாக இருக்கின்ற மரத்தினுடையது. அல்லது நம்மளுடைய உதாரணம் இருக்கே, இங்கு இருக்கின்ற விதவிதமான பானைகள் சித்த திருஷ்யம் எது என்றால் களிமண்ணினுடையது. எப்படிப்பட்ட களிமண்? இங்கு அனைத்துமாக இருக்கின்ற களிமண்ணினுடையது தான். அப்படி இங்கு வாக்கியம் அமைக்கப்பட்டுள்ளது. சித்த திருஷ்யங்கள் அனைத்தும் அனைத்துமாக இருக்கின்ற பிறவாத சித்தமாகவே இருக்கின்றது. இதிலிருந்து என்ன சொல்ல வருகிறார் என்றால், சைத்தன்யத்திடம் பிறவாத தன்மை, காரணமில்லாத தன்மை, அப்சல்யூட் காரணம், இவைகள் சைத்தன்யத்தினுடைய காரியமல்ல, சைத்தன்யத்தின் மீது ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. சைத்தன்யத்தின் மீது அத்தியாசம் செய்யப்பட்டுள்ள காரணத்தினால் சைத்தன்யத்திடம் காரணமற்ற தன்மை, அப்சல்யூட், சமா அத்வயா. இப்போ ரெண்டாவது வரி முதல் வரியை ஜஸ்டிஃபை பண்ணுது. முதல் வரியில் என்ன கருத்தை சொன்னாரோ அதை ரெண்டாவது வரியில் நிலைநாட்டுறார். அதனால தான் யதகங்கிற சொல்லிருக்கு, யாது காரணத்தினால். அப்போ எப்படி வாக்கியத்தை போடணும்? யதக யாது காரணத்தினால்னு ரெண்டாவது வரியை படித்து, தஸ்மாத் சமா அத்வயா, ஆகவே சமமாகவும் அத்வயமாகவும் இருக்கிறது. எப்படி என்றால், சித்த திருஷ்யங்கள் அனைத்தும் சைத்தன்யத்தின் மீது ஏற்றி வைக்கப்பட்டுள்ள காரணத்தினால் சைத்தன்யத்திடம் பிறவாமல் இருக்கின்ற தன்மை என்பது முழுமையானது, எப்பொழுதும் இருப்பது என்பதுதான் சாரம். இனி நாம் அடுத்த காரிகைக்கு செல்லலாம். புத்வா நிமித்ததாம் சத்யாம் ஹேதும் ப்ருதகணாப்னுவன் வீதசோகம் ததா காமம் அபயம் பதமஷ்ணுதே. முதல் வரியில் மோக்ஷத்தை கொடுக்கும் ஞான சொரூபம் கூறப்படுகின்றது. ஞான சொரூபம் ஃபர்ஸ்ட் லைன். எப்படிப்பட்ட ஞானம் நம்மிடம் இருக்க வேண்டும்? இரண்டாவது வரியில் மோக்ஷஸ்வரூபம், ஞான பலம். இப்படிப்பட்ட ஞானம், இப்படிப்பட்ட பலன். இதெல்லாம் சாரம், வேதாந்தத்தினுடைய சாரம். இதுதான் ஞானம், இதுதான் பலன். அப்படியே பிடிச்சு பிடிச்சு கடைசியில் கொடுத்துட்ருக்கார். இந்த லட்டு பிடிச்சு கொடுக்கறது போல சாரமாக பிடிச்சு பிடிச்சு கொடுத்துட்ருக்கார். இதுதான் ஞானம், இதுதான் பலன். கடைசியாக அடைய வேண்டியது ஞானம் என்னன்னா இதுதான். காரணம் என்ன? உபனிஷத்துலேயே எதோ படிச்சுட்டு இருந்திருப்போம், சிருஷ்டியை பற்றி படிச்சிருப்போம், அதிகாரித்துவத்தை எதோ படிச்சிருப்போம். கடைசியாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன? நமக்கு வருத்தம் வேறு வந்துடலாம், எனக்கு அந்த உபனிஷத் தெரியலையே, இந்த மந்திரம் தெரியலையே, இது புரியலையே. முன்ன அந்த கஷ்டம் நமக்கு எப்பாவது இருந்திருக்கா? உபனிஷத் புரியல, உபனிஷத் மந்திரமெல்லாம் தெரியல. அதை விட சமஸ்கிருதம்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கிறதே ரொம்ப வருஷம் தெரியாது. அது தெரிஞ்சதுக்கப்புறம் அது தெரியலையே, அந்த கஷ்டமெல்லாம் இருக்கும். இங்கே என்ன சொல்கிறார்? அதெல்லாம் ஸ்டெப்ஸ். கடைசியாக பிண்டார்த்தகன்னு சொல்லுவாங்க. கடைசியாக மனசில் நிற்க வேண்டியது என்ன? அதை சொல்கிறார்.
அதே தான் மீண்டும் அந்த அநிமித்தத்தையே சொல்லி கொண்டு வருகிறார். ஞானஸ்வரூபம் எப்படிப்பட்ட ஞானம் நமக்கு இருக்கணும்? புத்துவா, அறிந்து. எதை நம்ம அறியணும்? அநிமித்ததாம், நிமித்தம் இல்லாத தன்மையை. நிமித்தம்னா காரணம் இல்லாத தன்மையை. நிமித்ததாம், காரணமில்லாத தன்மையை அறிந்து. ஏன் நிமித்தத்துக்கு இவ்வளோ முக்கியம் கொடுக்குறாருன்னா இதுலேயே ஆழ்ந்த கருத்து மறைஞ்சிருக்கு. நம்முடைய எல்லா துயரத்துக்கும் ஏதோ ஒரு காரணம் காட்டிகிட்டு இருக்கிறதுனால தான். ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு என்ன சொல்லுவோம்? ஒரு காரணமாக சொல்லுவோம். இதனால் வந்தது, அதனாலேயும் வந்தது, இதனாலேயும் வந்தது, அப்படி ஏதாவது காரணம் காட்டிகிட்டே இருப்போம். பிரச்சனைக்கு 100 பேர் 100 காரணம் சொல்லுவார்கள். ஜோதிடரம் போனீங்கன்னா சனியில் ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லுவார், அதனால உங்களுக்கு தலைவலிக்கு தான். அல்லது ஆயுர்வேத டாக்டர்கிட்ட போனோம்னா பித்தம் ஏதோ கோளாறுன்னு அதை சொல்லுவார். வேறு ஏதாவது இங்கிலீஷ் மெடிசனுக்கு போனால் அவர் வேறு காரணம் சொல்லுவார். சைக்காட்ரிஸ்ட்கிட்ட போனால் உனக்கு டென்ஷன்னு சொல்லுவார்கள். இருக்கிறது என்னென்னா ஒரு காரியம். நம்ம எவ்வளவு காரணத்தை பார்க்குறோம். அப்படி காரணத்தை பார்த்துட்டே இருக்கிறதுனால காரியத்தில் அவ்வளவு சத்தியத்துவ புத்தி இருந்து கொண்டு இருக்கின்றது. கடைசியாக நான் என்ன பார்க்கணும்னா என்னுடைய துயரத்திற்கு காரணமே இல்லை. காரணமே இல்லைன்னா யார் என்னை துயரப்படுத்த முடியும்? என்னுடைய பிறப்புக்கும் காரணமே இல்லைன்னா ஏது பாவம் புண்ணியம் ஒன்றும் கிடையாது. இதை எப்படி பார்க்கணும்? சத்தியாம், இதைய சத்தியமாக பார்க்க வேண்டும். அநிமித்ததாம் சத்தியாம் புத்வா, காரணமற்ற தன்மையை சத்தியமாக பார்க்க வேண்டும். சத்தியாம் என்றால் சத்திய சொரூபமாக பார்க்க வேண்டும். இங்கு ஏன் சத்தியாம்னு சொல்றார் என்றால் பாரமார்த்திக ரூபமாக பார்க்க வேண்டும். இதுவையே உண்மையாக பார்க்க வேண்டும். நம்ம ஜஸ்ட் ஆப்போசிட்டாக பார்த்துட்ருக்கோம். பொய்யை உண்மையாக பார்த்துட்ருக்கோம், உண்மையை பார்க்கல. அப்படி பார்த்தா பொய்யா பார்த்துட்ருக்கோம். ஆகவே சத்தியாம், இதையே சத்தியமாக பார்க்க வேண்டும். இதுதான் பெரிய ரிலீஃப், புத்தியிலிருந்து கிடைக்கிற ரிலீஃப். காரணம் என்ன? ஒரு கற்பனை பண்ணி பார்ப்போம். இந்த கற்பனையெல்லாம் நிதித்தியாசனத்தில் பண்ணி பார்க்கணும். நிஜமாக நம்மக்கிட்ட அப்படி இருக்கோ இல்லையோ, நிதித்தியாசனத்தில் எப்படி கற்பனை பண்ணி பார்க்கணும்? எனக்கு ஒரு காரணமும் இல்லை, என்னை துயரப்படுத்துறதுக்கு ஒரு சோர்ஸும் கிடையாது, இருந்துட்டு இருக்கட்டும் நிதித்தியாசனத்துக்கு அப்புறம். அப்படி கற்பனை பண்ணி பார்த்து அந்த பலனை பார்க்கணும். ஒரு காரணமும் இல்லை, இதுதான் சத்தியம். நான் ஏதாவது காரணத்தை பார்த்தேன்னா அது மித்யா திருஷ்டிகி. இப்படி அறிந்து, வெறும் அறிவுபூர்வமாக மட்டும் அறிஞ்சா போதாது, எல்லா காலத்திலையும் காரணத்தை பார்க்காத சக்தியை நாம் பெற வேண்டும். அதை கூறுகின்றார். ஹேதும் பிருதக் ந ஆப்னுவன். ஹேதும் மீண்டும் காரணத்தை தர்மாதிரூப காரணம், தர்மம் அதர்மங்கிறதோ அல்லது பிறப்புக்கோ எந்த ஒரு காரணத்தையும் பிருதக் வேறாக, பிரம்மனிடமிருந்து வேறாக, அனாப்னுவன் பார்க்காமல். அப்படி பார்க்காமல் இருப்பவனுக்கு 2வது வரியில் சொல்கிற பலன் கிடைக்கிறது. பிருதக்னா எல்லாமே பிரம்மஸ்வரூபமாக பார்க்கணும். நாம் கேட்குற சப்தமெல்லாம் பிரம்மஸ்வரூபனுடைய பிரம்மனிடம் வந்த சப்தம், பார்க்குற ரூபமெல்லாம் பிரம்மன், நமக்கு கிடைக்கிற அனுபவமெல்லாம் பிரம்மத்திற்கு வேறாக இல்லை. நமக்கு வேறாக பார்க்கும்போது தான் நமக்கு கோபமே வரும், எல்லாம் வரும். வேறாக பார்க்கவில்லை என்றால் பிறகு என்ன இருக்குது? ஒன்றும் வராது. அது என்ன வரும்னு பிறகு சொல்கிறார். பிருதக் ந ஆப்னுவன், அதை நம்ம அடையவில்லை. இந்த திருஷ்டி, நமக்கு எந்த ஒரு திருஷ்டி இருக்கோ அந்த திருஷ்டி நமக்கு தொடர்கிறது. அப்பொழுது நம்ம என்ன பதத்தை அடைவோம்? பதம் அஷ்ணுதே. இந்த பதத்தை, இந்த நிலையை அந்த சாதகன் அடைகின்றான். என்ன பதம்? வீத சோகம், சோகத்திலிருந்து விடுதலை அடைகின்ற பதத்தை அடைகின்றான். வீத என்றால் விகத, விகதக சோகக, விகத சோகம், வீத சோகம், சோகத்திலிருந்து விடுதலையை அவன் அடைகின்றான்.
அவனுக்கு சோகம் வராது. சோகம் வர்ற மாதிரி கற்பனை பண்ணாலும் கூட கற்பனை தான் பண்ண முடியுமே தவிர வராது. வேறு வழி இல்லாமல் சோகப்பட மாட்டான். அனீஷயா ந சோச்சதி, அங்கே அனீஷயா சோச்சதின்னு வருது. அதுவும் உண்மைதான். இதை பார்க்காத வரைக்கும் என்னதான் முயற்சி பண்ணாலும் சோகத்திலிருந்து விடுவிக்க முடியாது. அதனால தான் யாருக்குமே மோட்சத்தை கொடுக்குறேன் அப்படின்னு முயற்சி செய்தீர்களே ஆனால் அதுதான் நமக்கு வர்ற பெரிய துக்கம். காரணம் என்ன? முடியாது. இப்படி பார்க்கிற திருஷ்டி இல்லைன்னா சோகப்பட்டு தான் ஆகணும். அப்படி இல்லை என்றால் வீத சோகம் பதம் அஷ்ணுதே, அவன் அடையிற பதம் சோகத்திலிருந்து விடுதலை. இதை எந்த உபநிஷத்தை மனசில் வச்சுட்டு சொல்கிறார்? வீத சோகம் கட்டோபனிஷத்துலேயும் வருது. கோ மோக க சோகக ஈஷாவாசத்தில் வருகிறது. கோ மோகக, அப்பொழுது ஏது மோகம்? க சோகக, அவனுக்கு ஏது சோகம்? இனி அடுத்தது என்ன? ததா அவ்விதமே அகாமம். அகாமம் பதம் அஷ்ணுதே, இவன் அடையிற பதம் என்னன்னா அகாமம் பதம், ஆசையற்ற பதத்தை அடைகின்றான். இவர் அழகாக போடுறார். பொதுவாக பதம்னு சொன்னால் நம்ம ஏதோ அவர் பதவியை அடைஞ்சிட்டார், எங்கேயோ போய் ஒரு லோகத்தை அடைஞ்சிட்டார்னு சொல்லுவோம். இவர் இந்த லோகத்திலேயே இவன் இருக்கிற பதம் என்னன்னா சோகமில்லாத லோகத்தை அடைகின்றான் இப்பொழுதே. பிறகு அகாமம், அகாமம் என்றால் ஆசையற்ற நிலையை அடைகின்றான். இதனுடைய பெருமையே நமக்கு தெரியறதில்லை. ஆசை தான் இருந்துட்டு போகட்டுமே அப்படின்னு நினைக்கிறோம். ஆசையற்ற மனது தான் நம்ம அடைய வேண்டிய லட்சியம். இது முண்டகோபனிஷத்தை வச்சுட்டு கௌடபாதர் எழுதுகிறார். இகைவ சர்வே பிரவிலீயந்தி காமாகா. முண்டகோபனிஷத்தில் அந்த ஞானிக்கு இகையேவ சர்வே காமாகா பிரவிலீயந்தே, இங்கேயே அனைத்து ஆசைகளும் லீனத்தை அடைந்து விடுகிறது. அதுக்கு சங்கரர் ஒரு இடத்துல விளக்க எழுதுகிறார். காமிய வஸ்து அபாவாத். இவனுக்கு ஏன் ஆசை போச்சுன்னா கிடைக்கல அதனால் ஆசை போச்சு, அப்படி இல்லை. அவன் ஆசைப்படுறதுக்கு பொருள் இல்லாமல் போச்சான். அதனுடைய அர்த்தம் என்னென்னா எல்லா பொருளும் பொய்யாயிடுதே, ஆசைப்படுறதுக்கு பொருளே இல்லை, அதனால் ஆசையும் இல்லை. பிறகு இனி ஒன்று, அபயம் பதம் அஷ்ணுதே. இதை எதை வச்சுட்டு சொல்கிறார்? பிருஹதாரண்யகோபனிஷத் அபயம் ஹவை பிரம்ம பவதி. அபயமே பிரம்ம அல்லது அபயம் வை ஜனக பிராப்தோசி. அப்படி அபயங்கிறது தான் மோக்ஷம்னு பிருஹதாரண்யகத்தில் கூறப்பட்டுள்ளது. அப்படி விதவிதமான உபனிஷத்தில் ஜீவன் முக்தி விதவிதமாக கூறப்பட்டுள்ளது. அந்த 3 கொட்டேஷனை மனசில் வச்சுட்டு கௌடபாதர் எழுதுகிறார். 3 ஒன்று தான். வீத சோகங்கிறவன நான் வீத சோகத்தை அடைஞ்சிட்டேன், இன்னும் அகாமத்தை அடையலை, நான் அகாமத்தை அடைச்சிட்டேன் அபயத்தை அடையலைன்னு சொல்ல முடியாது. இந்த 3 ஒன்று தான். விதவிதமான ஆங்கிளில் சொல்லப்பட்டுள்ளது. அபயம் பதம், அகாமம் பதம், வீதசோகம் பதம் அஷ்ணுதே, அடைகிறான். எப்பொழுது? முதல்ல இதை சத்தியமாக புரிஞ்சுக்கணும். முதல் வரியில் ஒன்று சொன்னாரே, சத்தியம் அனிமித்ததாம் சத்தியம். அனிமித்ததாம்ங்கிறத சத்தியமாக புரிஞ்சு சும்மா மனசில் மட்டும் புரிஞ்சுட்டா போது, நீ அந்த காரணத்தையே யார் எவ்வளவு கொடுத்தாலும் தேடி பார்த்தாலும் கிடைக்கக்கூடாது. அனாப்னுவன்னு சொன்னால் உன்னால் அடைய முடியாமல் இருக்க வேண்டும். ஏதாவது காரணத்தை யார் சொன்னாலும் அடைய முடியாமல் இருக்க வேண்டும். நம்ம ஏதாவது ஒன்று நினச்சிட்ருப்போம், யாராவது அவனால் தான் உனக்கு இது வந்ததுன்னு சொன்னால் நம்பிடும். அது வரைக்கும் யாரு மேலே ராகத்வேஷமே இருக்காது. பிறகு யாராவது ஒரு காரணத்தை காமிச்சிட்டாங்கன்னு வச்சுக்குவோமே, அவ்வளவுதான். வியாபாரம் ஒருவருக்கு கொஞ்சம் நஷ்டமாக போயிட்டு இருந்திருக்கு. அவர் ஒரு அறிவுபூர்வமாக ஏற்றுக்குவார், சரி பரவாயில்ல, வியாபாரம் இருந்தாவே நம்ம வியாபாரத்தை ஆரம்பிக்கும் போதே ப்ராஃபிட் அக்கௌண்ட் எழுதலையே, ப்ராஃபிட் அண்டு லாஸ் அக்கௌண்ட்டு தானே ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ லாஸுங்கிறது ஒரு பார்ட்டுன்னு புரிஞ்சிட்ருப்பார். யாராவது சொல்லிடுவார், இந்த நிலவு இப்படி இருக்கே அதனால தான் உனக்கு லாஸ்ன்றுவார். அப்போ என்ன ஆச்சுன்னா புதுசாக ஒரு காரணம் கிடைச்சிது செயல்படுறதுக்கு, துக்கத்துக்கு. அப்படி யாராவது நமக்கு காரணத்தை தான் புகட்டி கொண்டே இருக்கிறார்கள். யாராவது உன்னுடைய துக்கத்துக்கு காரணமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்களா? அது சொன்னதுன்னா உபனிஷத்து தான் சொல்லும், காரணமே உன்னுடைய துக்கத்துக்கு இல்லைன்னு. யாராவது நம்மளுடைய துக்கத்துக்கு காரணத்தை சொல்வதிலிருந்து அந்த துக்கம் சத்தியம்னு ஒரு ஸ்டாம்ப்பு கொடுத்தியாச்சு. காரணம் என்ன? அதுக்கு தான் காரணம் கிடைச்சாச்சு.
காரணமே இல்லை அதை பார்த்துட்டு இருக்கிறோம்னா தான் மித்தியா. காரணம்னு ஒன்று வந்துடுதுன்னா அது சத்தியம். இப்போ ஏதாவது ஒன்றுக்கு காரணத்தை பார்த்துட்டோம்னா அது சத்தியமாகும். காரணமே பார்க்கல பார்த்துட்டு இருக்கிறேன்னா அப்போ கொஞ்ச நாளில் புரிஞ்சுக்குவோம் பிரமை, அதுக்கு ஒரு காரணம் இல்லை, நான் தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா இது என்னுடைய மிஸ்டேக்னு புரிஞ்சுக்குவோம். இப்போ இங்கே அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார். நீ எந்த காரணத்தையும் பார்க்காத, அப்படி இதுதான் சத்தியம்னு எப்போ புரிஞ்சு உனக்கு எந்த காரணமும் சம்சாரத்திற்கு தெரியவில்லையோ அப்பொழுது வீத சோகம் அகாமம் அபயம் பதமஷ்ணுதே. இந்த 3 சொல்லும் நிதித்தியாசன அவஸ்தையில் கொண்டு வரணும். அகம் வீத சோகக, அகம் அகாமக, அகம் அபயக, அப்படிப்பட்ட பதத்தை அடைகின்றான். 79 அபூதாபினிவேஷாத்தீம் சத்ருஷே தத் பிரவர்த்ததே வஸ்த்வபாவம் சபுத்வைவ நிஸ்ஸங்கம் விநிவர்த்ததே. இந்த காரிகையில் புதிதான கருத்து இல்லை. சென்ற காரிகை கேட்டுடனே சோகம் நமக்கு வந்துடலாம். என்னன்னா, எனக்கு வீத சோகம் வரலையே, எனக்கு அபயம் வரலையே, அகாமம் வரலையேன்னு சோகம் வந்துடும். சோகத்திலிருந்து நிவர்த்தி அடைகின்ற மனநிலையை ஒருவன் அடைவான்னா, எனக்கு அந்த மனநிலை வரலையேன்னு சோகம் வந்தால் என்ன செய்கிறது? அதுக்கு என்ன காரணம்? நம்ம எரியாமல் மீண்டும் எதை கேட்க ஆரம்பிச்சிடுவோம்? காரணத்தை கேட்க ஆரம்பிச்சிடுவோம். அது கௌடபாதர் மனசுலேயே வந்திருக்கு. ஆகவே அவர் காரணத்தை சொல்கிறார். உண்மையிலேயே என்ன இதுவரைக்கும் என்ன சொல்லிகிட்டு இருந்தார்? காரணமே இல்லைன்னு சொல்லிகிட்டு இருந்தார். இப்போ அவர் சொல்கிறார், அப்படி என்னதான் சொல்லிகிட்டு இருந்தாலும் திடீர்னு என்ன கேட்பீர்கள்? காரணமே இல்லாத தன்மையை நான் ஏன் புரிஞ்சுக்கல? காரணமே இல்லாத தன்மையை புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறீர்களே, அதை நான் புரிஞ்சுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அப்போ கௌடபாதர் என்ன சொல்லி ஆகணும்? மீண்டும் பழைய நிலையில் தான் அவர் குதிச்சாகணும். ஏற்கனவே எதுன்னு சொன்னார்? அபினிவேஷம்னு சொன்னார். நான் வேறு என்ன சொல்கிறது? ஏற்கனவே நான் சொன்ன அபினிவேஷம்தான். இப்போ மீண்டும் நம்ம அதை கேள்வியே கேட்கணும். எப்படி நம்ம ட்ராப்பில் விழுகிறோங்கிறத காரிகையிலேயே பார்க்கலாம். காரணம் இல்லைன்னு சொல்லிட்டார், அதோட போன காரிகையோட ஓம் தத் சத்துன்னு முடிச்சிருக்க வேண்டியது தான். பிறகு நம்ம ஏரியாமல் என்ன கேட்போம்? எனக்கு இப்படி ஒரு பதம் இப்போ இல்லையே, இல்லையேன்னு சொல்லிட்டு பேசாமல் இருக்க மாட்டோம். அதுக்கு என்ன காரணம்? நம்ம என்ன சொன்ன முதல் வரியில் காரணத்தையே பார்க்கக்கூடாது. காரணத்தை நான் பார்க்கிறேனே, அதற்கு என்ன காரணம்? கௌடபாதர் புதிதான பதில் சொல்ல முடியாது. இப்போ சொல்கிறார், மீண்டும் அபினிவேஷந்தான் காரணம்னு இந்த அபினிவேஷத்துக்கு மீண்டும் முக்கியத்துவம் கொடுக்கின்றார். நீ காரணத்தையே பார்க்காமல் இருக்க வேண்டும்னு நான் சொன்னேன். உன்னால் காரணத்தை பார்க்காம இருக்க முடியல, மீண்டும் மீண்டும் ஏதோ ஒரு காரணத்தை கற்பனை பண்ணி சம்சாரியாக இருக்கின்றாய். அதற்கு என்ன காரணம்னா அபினிவேஷம். அதை இங்கு கூறுகின்றார். அதாவது மோக்ஷ பலன் அடையாததற்கு காரணம் என்ன? ஏன் நான் மோக்ஷ பலனை அடையவில்லை? அதற்கு இங்கு பதில். இப்போ சுருக்கமாக இந்த ஸ்லோகத்துக்கு என்ன சங்கதி? நான் மோக்ஷ பலனை அடையாததற்கு காரணம் என்ன? மோக்ஷம்னா என்ன? காரணத்தை பார்க்காமல் இருத்தல். அப்போ என்ன சொல்லலாம்? காரணத்தை நான் பார்க்காமல் இருக்க வேண்டும், ஆனால் நான் பார்த்து கொண்டிருப்பதற்கு என்ன காரணம்? அபினிவேஷக. காரிகைக்குள் சென்றால் அபூத அபினிவேஷாத். அபினிவேஷம்னா ஆசை. ஆசை உச்சகட்டத்துக்கு போனால் அபினிவேஷம்னு பார்த்தோம். இச்சை உச்சகட்டத்தில் நிற்கும்போது அது அபினிவேஷம். இருக்கிறதுல ஆசை உச்சகட்டத்துக்கு போச்சுன்னா நல்லது. ஆனால் இங்கே எதில் அபினிவேஷம்? அபூத, இல்லாத விஷயத்தில். பூதம்னா இருக்கிற விஷயம், அபூதன இல்லாத விஷயத்தில். நம்ம ஏற்கனவே இதெல்லாம் பார்த்த கருத்து தான். பூத அபினிவேஷத்தை தான் முமுட்சுத்துவம்னு சொல்கிறோம்.
சத்தியமான பொருளில் ஆசை உச்சகட்டத்துக்கு போச்சுன்னு சொன்னால் அதுக்கு பேர் முமுட்சுத்துவம். இல்லாத பொருளில் ஆசை உச்சகட்டத்துக்கு போனால் என்ன சொல்கிறது, புபுக்ஷுத்துவம் அப்படின்னு சொல்லலாம். புபுக்ஷுத்துவம்னா போக்தும் இச்சா, முமுக்ஷுத்துவம்னா மோக்தும் இச்சா. முக்தி அடைகிறதுக்கு ஆசை முமுக்ஷுத்துவம், போக்தும்னா போகத்தடைய வேண்டும்ங்கிற ஆசை புபுக்ஷுத்துவம். அதுதான் மோக்ஷம், அதுதான் சம்சாரம். அதுதான் சொல்கிறார் அபூத அபினிவேஷாத், இல்லாததன் மீது உனக்கு இருக்கின்ற ஆக்ரகத்தினால், தது சதிருஷே பிரவர்த்ததே. தது என்றால் இங்கு சித்தத்தை குறிக்கின்றது. இந்த இடத்துல சித்தம்னா நம்முடைய மனம், ததுனா மனக, நம்முடைய மனம் சதிருஷே இல்லாத விஷயத்தில் பிரவர்த்ததே செயல்படுகிறது. இல்லாத விஷயத்தில் உனக்கிருக்கின்ற ஆக்ரகத்தினால் மனமானது அந்த விஷயத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ ஒருவர் உன்னை பேசிகிட்டு இருக்கார், இதுதான் காரணம் இதுதான் காரணம்னு சொல்லிகிட்டு இருக்கார். சாதாரண நம்ம வீட்டிலையே ஏதாவது ஒன்றை பிடிச்சிட்டு இதனால தான் இது நடந்தது இதனால தான் நடந்ததுன்னு சொல்கிறார். ஏதோ ஒன்று நடந்து போச்சு, இன்னமும் இருக்கட்டும், டெய்லி நடக்கிறது தான். அதுக்கு ஒருத்தர் சொல்கிறார் இது நடக்கிறதுக்கு இதுதான் காரணம்னு. நம்ம நல்லா கேட்டுட்டு நமக்கு நல்லா தெரியுது அது காரணம் அல்ல, வேற எதுதான் காரணம்னு நமக்கு தெரியுது. ஆனால் அவர் என்ன பிடிச்சிருக்காரு, இதுதான் காரணம்னு பிடிச்சிருக்கார். அவர்கிட்ட போய் புரிய வைக்க முடியும்னா முடியாது. காரணம் அபினிவேஷம் இருந்தால் அதை அவர் பார்த்துட்டே இருப்பார். நம்ம கண்ணுக்கு தான் தெரியுதே அது காரணம் அல்ல, நீங்கள் சொல்வதற்கு இது காரணம் அல்லன்னு எனக்கு தெரியுதேன்னா, ஆனால் அவருக்கு அது தெரிஞ்சிட்டே இருக்கும். அதுதான் இங்கு சதிருஷே அப்படின்னு சொல்கிறார். சதிருஷம் அப்படின்னா அபினிவேஷத்தினால எந்த இல்லாததை நீ பார்த்தையோ அந்த இல்லாததில் நீ பிரவர்த்திச்சிட்ருப்ப. இப்போ அவருக்கு அது இருக்கின்றது. காரணம் என்ன, அவருடைய அபினிவேஷம். அது இல்லைதான் நமக்கு, அவனுக்கு அது இருக்கின்றது. இப்போ சதிருஷம் என்றால் அபினிவேஷத்தினால், அபூத அபினிவேஷ விஷயே அப்படின்னு அர்த்தம். இல்லாத ஆனால் இல்லாததில் இச்சை கொண்டு பார்த்து கொண்டிருக்கின்ற விஷயத்தில் பிரவர்த்ததே ஒருவன் செயல்படுகின்றான். இங்கு இல்லாதது என்னன்னா காரணம் காரியம் எதுவுமே இல்லை. ஆனால் நமக்கு என்னன்னா எல்லாம் இருக்கிற மாதிரி தெரிந்து கொண்டு இருக்கின்றது, அதில் செயல்பட்டு கொண்டிருப்பான். இப்போ முதல் வரியில் என்ன சொல்கிறார், சம்சார காரணம். இதெல்லாம் டைஜஸ்ட் பண்ணிக்கிறது கஷ்டம். போன காரிகளை தான் காரணமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவர் திடீர்னு இப்போ என்ன சொல்கிறார், சம்சாரத்துக்கு காரணத்தை சொல்கிறார். அதெல்லாம் டிஃப்ரெண்ட் லெவலில் இருந்து பேசுகிறார். ஒரு ஆங்கிள்லேருந்து பேசுவார், திடீர்னு புத்தி கீழே இறங்கி வரும், உடனே அந்த ஆங்கிள்லேருந்து பதில் சொல்லுவார். இப்போ சம்சாரத்துக்கு காரணம் என்னென்னா பலதை சொல்லலாம். நம்ம தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சிலதை பார்த்தோம், சரீரம் பாவ புண்ணியம்னு. இங்கு கௌடபாதர் அபினிவேஷத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார். பேராசைன்னு சொல்லுவோம், பேராசை ஆசைங்கிற பேய் இப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம். அதுதான் இங்கே அபினிவேஷம். அதனால் அவன் ஆசையினால் உற்பத்தி செய்யப்பட்டது, ஆக்ரகத்தினால் அவன் கற்பனை செய்யப்பட்டதில் அவன் பிரவர்த்தித்து கொண்டு இருக்கின்றான். இப்படி பிரவச்சிட்ருக்கிறவங்ககிட்ட என்ன செய்யணும்னா, அறிவு இருந்ததுன்னா அதை நிவர்த்தி பண்ண பார்க்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் சரி பிரவருத்தி பண்ணு, கொஞ்சம் தர்மமாக பண்ணு அப்படின்னு சொல்லி விட்டுற வேண்டியது தான், வேறு வழியே கிடையாது. அந்த பிரவருத்திக்கு நீங்கள் தடை வச்சிங்க, அது அதை விட அவருக்கு கஷ்டமாக போயிடும். காரணம் என்ன, அவ்வளவு ஆக்ரகமாக அவனை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம கண்ணு முன்னாடி இல்லைன்னு தெரிஞ்சால் அவர்களுக்கு புரிய வைக்க முடியாது. முதல்ல நமக்கு புரிஞ்சிருக்காங்கிறது கேள்வி. அப்படி புரிகிறதுக்கு எவ்வளோ பாடுபட்டிருக்கோம், அந்த பாடு அவர் பட்டா உண்டு. இல்லை அப்படின்னா பேசாமல் அவர் வழியில் விட்டுறணும். நம்ம என்ன பண்ணணும்னு சொல்கிறார், வஸ்து அபாவம் சக புத்துவா ஏவ. சகன சாதக, அந்த மனிதன் வஸ்து அபாவம் பொருளினுடைய இல்லாமை. வஸ்து அபாவம்னா எந்த பொருளும் இல்லை, பார்க்கிறதெல்லாம் மித்யா என்று புத்துவா ஏவ அறிந்து தான், ஏவன தான், புத்துவா ஏவ அறிந்து தான்
அதாவது வஸ்து இல்லை என்று ஒருவன் அறிந்துதான், அவன் அறிந்துதான் நிஸ்ஸங்கம். அடுத்த சொல் நிஸ்ஸங்கம் என்றால் விடுபட்டவனாக என்பது டிரான்ஸ்லேஷன். நிஸ்ஸங்கம் விடுபட்டவனாக. இந்த விடுபட்டவனாகங்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வார்த்தையை சேர்த்திக்கணும். எதிலிருந்து விடுபட்டவனாக? அபினிவேஷாத். அபினிவேஷத்திலிருந்து விடுபட்டவனாக. அபினிவேஷாத்ங்கிறத நம்ம சேர்த்திக்கணும். அபினிவேஷாத் நிஸ்ஸங்கம் சது. இல்லை, கடினமான ஸ்லோகங்கள். அபினிவேஷத்திலிருந்து விடுதலை அடைந்தவனாக சக. பிறகு வினிவர்த்ததே அப்படின்னு இருக்கு. வினிவர்த்ததே அப்படிங்கிறதுனுடைய பொருள் திரும்புகின்றான், திரும்பி விடுகின்றான். திரும்பி விடுகின்றான்னா எதிலிருந்து திரும்புகிறான்? அதையும் இங்கே சேர்த்திக்கணும். துவைதாத், இருமையிலிருந்து. இருமையிலிருந்து திரும்பி விடுகின்றான். கவனமாக சேர்த்து புரிஞ்சுக்கணும், இல்லைன்னா பெரிய தப்பு இங்கே வந்துடும். எப்படி பெரிய தப்பு வரும் தெரியுமோ? இந்த ரெண்டு வார்த்தையை நம்ம சேர்த்துலினா நிஸ்ஸங்கம் வினிவர்த்ததே, அசங்கத்திலிருந்து திரும்பி போயிடுறான்னு அர்த்தமாயிரும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இவன் சந்நியாசம் பண்ணிட்டான்னு என்ன அர்த்தம்? அதுபோல் அர்த்தம் வந்துடும். அசங்கத்திலிருந்து நிஸ்ஸங்கம் வினிவர்த்ததே அப்படின்னா நிஸ்ஸங்கத்திலிருந்து அவன் விட்டு விட்டான், திரும்பி விட்டான். முன்ன ஏதோ சங்கத்தோடு இருந்தான், பிறகு நிஸ்ஸங்கம் ஆச்சு, பிறகு நிஸ்ஸங்கத்தை விட்டுட்டான்னா. அதனால் நிஸ்ஸங்கம்ங்கிறதுக்கு முன்னாடி எதிலிருந்து விட்டான்? அபினிவேஷத்திலிருந்து விடுதலையடைந்து. அபினிவேஷாத் நிஸ்ஸங்கம் சனு, அவன் அபினிவேஷத்திலிருந்து நிஸ்ஸங்கத்தை அடைந்து. பிறகு வினிவர்த்ததே, அவன் திரும்பிட்டான். எதிலிருந்து? துவைதத்திலிருந்து திரும்பி விட்டான். இதெல்லாம் உங்களுக்கு புரியும். திரும்பி விட்டான்ங்கிறதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு குழந்தைக்கு மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. திரும்பி விட்டான்னு என்ன? இங்கே துவைதத்தை பார்த்துட்டு இருந்தா உடனே திரும்பி பார்த்துட்டான்னெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்கள். துவைதம் இல்லை என்று உணர்ந்து விட்டான். இனி அடுத்த காரிகை. நிவృத்தஸ்யா பிரவృத்தஸ்ய நிశ్చலாகி ததா ஸ்திதிஹி விஷயஸ்ஸகி புத்தானாம் தத் சாம்யமஜமத்வயம். இதுவும் மிக அழகான காரிகை. 3 கருத்துக்கள் இந்த காரிகையில் இருக்கின்றது. முதல் கருத்து, அபயம் என்ற பதத்தை அடைந்தவன் நிலை சொல்லப்படுகின்றது. ஜீவன் முக்தனுடைய நிலை வர்ணிக்கப்படுகின்றது. அபயம் என்ற பதத்தை அடைந்தவனுடைய நிலை முதல் கருத்து. இரண்டாவது கருத்து, எப்படிப்பட்டவனுக்கு இந்த நிலை கிடைக்கின்றது என்ற விளக்கம். யாருக்கு இப்படிப்பட்ட நிலை வரும், இப்படிப்பட்ட ஸ்திதி கிடைக்கும்? அபயத்தை யார் அடைவார்கள்? அபயத்தை அடைந்தவனுடைய நிலை எப்படி இருக்கும்? அபயத்தை இப்படிப்பட்டவர்கள்தான் அடைவார்கள். இரண்டாவது கருத்து. மூன்றாவது கருத்து, பிரம்மஸ்வரூபம். எப்படிப்பட்ட பிரம்மத்தை இவன் அறிந்தான் அல்லது அடைந்தான்? இப்படிப்பட்ட பிரம்மத்தை அடைந்த இப்படிப்பட்டவன் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்றான். அதுதான் இதனுடைய சாரம். இவ்விதமான சொரூபத்தை உடைய பிரம்மத்தை அறிந்தவன், இவ்விதமான தன்மையை உடையவன் இவ்விதமான நிலையை அடைகின்றான். இப்போ ஜீவன் முக்தியினுடைய நிலை, பிறகு ஜீவன் முக்தனுடைய வர்ணனம். இந்த ஜீவன் முக்தன் எந்த சொரூபமான பிரம்மத்தை அறிந்தான் என்று பிரம்மத்தினுடைய சொரூபம். இப்போ
இப்போ 3 சொரூபம் இந்த காரிகையில் இருக்கு. பிரம்மஸ்வரூபம், ஜீவன் முக்தி சொரூபம், ஜீவன் முக்த சொரூபம். ஜீவன் முக்த சொரூபம்னு என்ன? ஜீவன் முக்தனுடைய மனிதனுடைய சொரூபம். இந்த ஜீவன் முக்திக்கு காரணமாக இருந்த பிரம்மஸ்வரூபம், அந்த ஜீவன் முக்திங்கிற சொரூபம். அதில் தானே நமக்கு சந்தேகம் வந்துகிட்டே இருக்குது. இந்த ஜீவன் முக்தின்னா அது எப்படி தான் இருக்கும்? அது இங்கு சொல்லப்படுகிறது. அதனால தான் இந்த ஒரு காரிகையில் நல்ல பெரிய பெரிய ஐடியாவெல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்கார். இதை விரிச்சோம்னா ஆட்டோபாம் மாதிரி அப்படியே விரிச்சுட்டே போகலாம். இப்போ இதில் என்ன சொல்கின்றார் பகவான் கீதையில் ஜீவன் முக்தியினுடைய மனநிலையை வர்ணிக்கும் போது ஒரு உதாரணம் கொடுத்தார். ஞாபகம் இருக்குவோம். என்ன உதாரணம் கொடுத்தார்? நிவாதஸ் தீபவது. ஒரு தீபம் காற்று இல்லாத இடத்துல, அதாவது காற்று வேகமாக அடிக்காத இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும் என்று பகவான் கூறியுள்ளார். அந்த கருத்தை இங்கு கௌடபாதர் கூறுகின்றார். ஜீவன் முக்தனுடைய நிலை நிశ్చலா ஸ்திதிஹி. இவர் பயன்படுத்துகிற வார்த்தை நிశ్చலா ஸ்திதிஹி. நிశ్చலமில்லாத நிலைதான் ஜீவன் முக்திஹி, நிశ్చலா ஸ்திதிஹி. அது முதல் கருத்து. இப்போ ஜீவன் முக்தின்னு என்ன? சலமில்லாத ஸ்திதி. ஸ்திதினா இருத்தல். நம்மளும் இருந்துகிட்ருக்கோம். எப்படி இருந்துகிட்ருக்கோம்னா சலா ஸ்திதிஹி. ஏதாவது ஒரு நிமிஷம் சலம் இல்லாமல் இருக்கிறோமோ, இது நிశ్చலா ஸ்திதிஹி. அந்த நிశ్చலா ஸ்திதிக்கு எக்ஸ்பிளனேஷன் வேணும். அதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. நிశ్చலா ஸ்திதிங்கிறதான் ஜீவன் முக்தி. இந்த நிశ్చலா ஸ்திதி யாருக்கு வரும்? இரண்டாவது கருத்து. இந்த நிశ్చலா ஸ்திதி எந்த பிரம்மத்தினுடைய ஞானத்தினால வந்தது? அந்த பிரம்மஸ்வரூபம் என்ன? அது மூன்றாவது கருத்து. அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.